ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி கரப்பாம்பூச்சியை அடியோடு ஒழிக்கிறதுக்கு 5 டிப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பல்லியை ஒழிக்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ரொம்ப சூப்பராக பல்லியை ஒழிக்கலாம். அதுக்கான டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் அதில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீட்டில் பல்லிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு முதல் காரணமே வீட்டில் பூச்சிகள் அதிகமாக இருந்தால் தான் வரும். அந்த பூச்சிகள் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், அதை ரொம்ப க்ளீன் பண்ணாமல் அழுக்காக வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வரும். அதனால் எப்போதுமே நம்ம பல்லியாக இருக்கட்டும், கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், அதுங்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிச்சனை எப்போதுமே நம்ம நீட்டாக வச்சுக்கணும். முக்கியமாக இந்த கிச்சனில் நம்ம சிங்கில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு வச்சுருப்போம். அதை சாப்பிட்றதுக்காக நிறையா கரப்பாம்பூச்சி பல்லிங்கள் எல்லாமே வரும். எப்போதுமே கிச்சனை நீட்டாக வச்சுட்டோன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான். சாப்பாடையுமே திறந்து வச்சுருந்தோன்னா அதை சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே வரும். நம்ம சமைச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க சாப்பாடாக இருந்தாலும் சரி, எப்போதுமே மூடி போட்டு மூடி வைங்க. நம்ம திறந்து வைக்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்காக பூச்சி வரும், பூச்சிங்களை சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக பல்லி வரும். அதனால் எப்போதுமே சாப்பாடை மூடி வச்சு பழகிக்கோங்க. இப்போ டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1. இப்போ இந்த டிப்ஸில் நம்ம காஃபி பவுட்ரு வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். காஃபி பவுடரோட ஸ்மெல்லு பல்லிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் காஃபி பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்குவோம், அதோட மூக்குப்பொடியும் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி உருட்டி பல்லி நடமாட்டம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த காஃபி பவுடரோட இந்த பாலை வச்சுருங்க. இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக பல்லி சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். அடுத்து டிப்ஸ் நம்பர் 2. இந்த டிப்ஸுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மிளகு தான் எடுத்திருக்கோம். மிளகை நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ அந்த மிளகோட காரம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிரும். அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. எங்கே பல்லி வருதோ நீங்கள் பல்லியை பார்த்த உடனே பல்லி மேலே நல்லா டைரெக்டாக அந்த மிளகு தண்ணி படுற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அந்த மிளகோட காரம் பட்டதும் பல்லி ஓட முடியாமல் அதே இடத்துல நின்றும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பல்லியை ஒரு பேப்பரு அல்லது கவர் ஏதாவது வச்சு அந்த பல்லியை பிடிச்சி வெளியில் போட்டுடலாம். இந்த டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் நம்பர் 3. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி நிறையா அந்த மாதிரி ஒரு பவுலில் எதுலையாவது போட்டு நல்லா ஐஸ் கட்டி நிறையா ரெடி பண்ணிக்கோங்க. ஐஸ் கட்டியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அப்போ அந்த ஐஸ் கட்டியோட ஜில்லுப்பு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த ஐஸ் வாட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நம்ம பல்லியை பார்க்குறோமோ அந்த டைமிங்கில் பல்லி மேலே இந்த ஐஸ் வாட்டரை நம்ம தெளித்த உடனே பல்லி உடம்பு நல்லா சில்லுன்னு ஆகி அதால் நகர முடியாமல் அது ஒரே இடத்துல நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த பல்லியை ஒரு கவர் இல்லை பேப்பர் ஏதாவது வச்சுட்டு பல்லியை எடுத்து வெளியில் தூக்கி போட்டுடலாம். இந்த டிப்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் மெயினாக நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளான
வெங்காயம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயத்தோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா பல்லிக்கு அறவே பிடிக்காது. அதனால் வெங்காயத்தை எங்கெங்கெல்லாம் வந்து பல்லி அதிகமாக நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்கும் போது பல்லிக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் அந்த சைடு வரவே வராது. இந்த டிப்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களெல்லாம் கிராஃப்ட் ஒர்க்குக்காக கலர் ஷீட் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த கலர் ஷீட் வச்சு தான் நம்ம இந்த டிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் டியூப்லைட் வெளிச்சத்துக்காக கண்டிப்பாக பூச்சிகள் எல்லாம் வரும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக பல்லி வரும். அந்த பல்லி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டியூப்லைட்டில் கலர் ஷீட்டை வந்து ஒரு நூல் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த கலர் ஷீட்டை பார்த்த உடனே வந்து பல்லி வந்து பயந்துட்டு ஏதோ கலராக மாட்டியிருக்குன்னு பயந்துட்டு வராமல் போயிடும். இந்த டிப்ஸுமே ஈஸியாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. இந்த டிப்ஸுக்கு நான் வந்து டெட்டால் தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே வந்து நம்ம வீடு, கிச்சனு, பாத்ரூம் எல்லாத்தையுமே வந்து டெட்டால் போட்டு அடிக்கடி மோப் போட்டுகிட்டே இருந்தாலும் அந்த ஸ்மெல்லுக்கு வராது. அடுத்ததாக வந்து டெட்டால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட இந்த வெங்காய ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு பல்லி நடமாட்டம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த ஸ்மெல்லுக்குமே வந்து பல்லி வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து டிப்ஸ் நம்பர் 7. இந்த டிப்ஸுக்கு நான் வந்து அந்து உருண்டை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நாப்தல் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பாத்ரூம்லேயும் சரி, கிச்சன்லேயும் சரி, எங்கே வந்து பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். கிச்சன்லலாம் வந்து செல்ஃப்லலாம் நிறைய போட்டு வச்சுக்கோங்க. இந்த அந்து உருண்டையோட ஸ்மெல்லுக்கு கிச்சனில் வந்து பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வந்து வராது. இந்த ஸ்மெல்லுக்கு கிச்சனுமே வந்து நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. இந்த டிப்ஸுக்கு நான் பூண்டு தான் எடுத்திருக்கேன். பூண்டோட ஸ்மெல்லுமே வந்து பல்லிக்கு அறவே பிடிக்காது. அதனால் பூண்டை வந்து அதிகமாக பல்லி நடமாட்டம் இருக்கிற இடத்துல பூண்டை வந்து கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பூண்டோட ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட வெங்காயத்தோட ஜூஸும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த 2 ஸ்மெல்லுமே வந்து பல்லிக்கு அறவே பிடிக்காது. நீங்கள் இதை கட் பண்ணி பல்லி அதிகமாக வர இடத்துல போட்டுட்டாலும் சரி, இல்லை இந்த வெங்காயம் பூண்டை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. ஜூஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. பல்லி எங்கெங்கெல்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ப்ரேயை நல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சுருங்க. இதனால் கண்டிப்பாக கிச்சனுக்கும் சரி, பாத்ரூமுக்கும் சரி பல்லி அறவே வராது. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 9. இந்த டிப்ஸுக்கு நான் வந்து மயில் இறகு தான் எடுத்திருக்கேன். மயில் இறகு வச்சா அதுக்கு பல்லி வராதுன்னு சொல்லுவாங்க. மயில் இறகு மட்டும் இல்லை, மற்றபடி எந்த பறவைகளோட இறகாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நல்லா கலெக்ட் பண்ணி நம்ம டியூப்லைட் கிட்ட ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து நிறையா இந்த இறகுகளை எல்லாத்தையுமே போட்டு வச்சுருங்க. ஏன்னா டியூப்லைட் வெளிச்சத்துக்கு தான் பூச்சிகள் அதிகமாக வரும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக பல்லி வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம மயில் இறகு இல்லை மற்ற பறவைகளோட இறகெல்லாம் வச்சுருந்தோன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக பல்லி வரவே வராது. இந்த டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. இந்த டிப்ஸுக்கு நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய முட்டை ஓடு தான் எடுத்திருக்கோம். முட்டை ஓடை பார்த்தாவே பல்லி வந்து கண்டிப்பாக வரவே வராது. எங்கே வந்து பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல முட்டை ஓடை வந்து வச்சுருங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் புதுசாக வேறு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த முட்டை ஓடோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த முட்டை ஓட மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பல்லி அதிகமாக வர இடத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முட்டை ஓடை பார்த்துட்டு பல்லி வரவே வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராசி டிப்ஸ் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.